வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள், குட் ஃப்ரைடே. ஆண்டவர் எங்களுக்காக விடுதலை வாங்கி கொடுத்த ஒரு அருமையான ஒரு நாள், அருமையான தெய்வம், ஜீவிக்கிற கடவுள், ஒன்லி ஒன் லிவிங் காட். ஒரு கிறிஸ்டினா பிறந்ததுக்கு எவ்வளவு பெருமைப்படணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பேர்த் எங்களுக்கு கொடுத்த ஆல்மைட்டி காடுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வி ஆர் சர்விங் த லிவிங் காட். ஆண்டவர் எங்களுக்கு செஞ்ச ஒவ்வொரு காரியமும், அதாவது என் யங் ஏஜ்ல இருந்து ஒரு 17-18 இயர்ஸ்ல இருந்து இப்போ வரைக்குமே ஒவ்வொன்றையும் நான் ஆண்டவரை நம்பி மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் மனுஷனையோ எங்கள் அப்பா அம்மாவையோ ஃப்ரெண்ட்ஸையோ நான் நம்பி வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. எதை கேட்டாலும் எனக்கு எங்கள் ஆண்டவர் கொடுத்துருவா. இப்போ கூட என் ஒய்ஃப் ஐஃபோனில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கின ஐஃபோன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பந்தாவுக்கு இல்லை கட்டாயமா. இதை கூட நான் எங்ககிட்ட பணம் இருக்குது இல்லை ஆண்டவர் கொடுக்குறாரு, அது வேறு விஷயம். நாங்கள் கேட்டு வாங்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் இந்த ஃபோனை கூட வாங்கணும். ஆண்டவர் இந்த ஃபோன் எனக்கு வேணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும், ஒரு பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும். இப்போ நான் இருக்கிறது என் ஒய்ஃப் காரு. அவங்க தான் இன்றைக்கி டிரைவிங். இப்போ தான் சர்ச்சுக்கு கிளம்புறோம். ஸோ சர்ச் மாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக 130 மாஸ், அதுக்காக தான் இப்போ நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் ஒய்ஃப் டிரைவிங். அவங்களுக்கு பெரிய வண்டி கரெக்டாக ஓட்ட முடியாது. அதனால் அவங்க வண்டியில் இன்றைக்கி அவங்க டிரைவிங் பண்ண போகிறாங்க. நான் உட்காந்துட்டு ஆற்றலாம் வர போகிறேன். அவ்வளோதான். ஸோ எல்லாமே, இந்த காராக இருக்கட்டும், கிரெட்டாவாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் இருக்கிற எந்த சாமானாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஆண்டர் ஃபில்டர் பண்ணி எனக்கு கொடுத்தது தான். எல்லாமே ஆண்டர் ஃபில்டர் பண்ணி தான் எனக்கு கொடுத்தாங்க. எதுவுமே நான் செலக்ட் பண்ணி வாங்கலை. ஆசைப்பட்டு கேட்பேன், உடனே கொடுத்துருவாங்க. இதுதான். பிகாஸ் அது கொடுக்க காரணம் என்னென்னா, we are not worshipping a dead God, we are worshipping a living mighty God. அதனால எந்த ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கும், நான் அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவோம். ஆண்டவர், இந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணவே கூடாதுன்னு. ஏன்னா 2000 இயர்ஸ் பேக் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அருமையான நாளில் ஆண்டவர் நம்மளுக்காக தன் பொன்னான அருமையான ஜீவனை கொடுத்தாங்க. அதுவும் சாதாரண ஒரு சாவு கிடையாது, பயங்கர கொடூரமான ஒரு சாவு. இந்த மாதிரி சாவு எவனா ஒருத்த இறந்துருப்பானா அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. நம்ம நினைப்போம் 3 பக்கம் ஆணி அடித்தாங்க, தொங்க விட்டாங்க. அதுக்கு முதல்ல நடந்த டார்ச்சர், அவருக்கு தூக்கமே இல்லாமல் நைட் முழுக்க அவரை வச்சு டார்ச்சர் பண்ணி, நேக்கடாக வச்சு டார்ச்சர் பண்ணி, அது ஒரு அம்மா முன்னாடி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, அவரோட ஆண்டோட டிசைபிள்ஸ் எல்லாமே ஆண்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க முன்னாடி, அம்மா முன்னாடி, அவங்க ஊருக்காரங்க, ஆண்டவர் பிறந்து வளர்ந்த ஊர், அந்த ஊர் முன்னாடி ஒருத்தரை நேக்கடாக நிற்க வச்சு ஒரு கொடுமைப்படுத்துறதுங்கிறது எவ்வளவு கொடூரமான காரியங்கள். நீங்கள் அப்படியே ஆண்டவருக்குள்ளே போய் அந்த சீனை நீங்கள் பாருங்கள். ஒரு பயங்கரமான ஒரு காரியம் அது. அதுவும் இல்லாமல் நேக்கடாகவே கிராஸில் ஆண்டவர் ஹேங் பண்ண விட்டாங்க. எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன செய்கிறாங்கன்னா, கடைசி ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை. நீங்களும் நானும் அதெல்லாம் சொல்ல மாட்டோம், வாய்ப்பே கிடையாது. கையை உங்கனாலும் அடிக்க ரெடி ஆயிடுவோம் நாம. ஈவன் வி ஆர் வர்ஷிப்பிங் லிவிங் காட். ஜீசஸை ஃபாலோ பண்ணுற நமக்கே அப்படி கோபம் வருது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும். இப்படிப்பட்ட ஒரு காட் பாருங்க. அந்த காட் நம்ம கூட இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம அழகாக ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பந்தாவை காரில் உட்காந்துட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இஃப் வி ஆர் ஃபாலோவிங் எ டெட் காட் மீன்ஸ் வாய்ப்பே கிடையாதுங்க. கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஆண்டரே தாங்க ஐஃபோன் 16 வந்துருச்சு, தாங்க. கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்கலாம், ஒருவேளை உன் முயற்சியில் அது கிடைக்கலாம். ஆனால் எந்த முயற்சியுமே எடுக்காமையே எனக்கு எல்லாமே கிடைக்கும். அது ஒரே காரணம், சின்ன வயசுல இருந்த எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ், எங்கள் அப்பா வழியிலும் சரி எங்கள் அம்மா வழியிலும் சரி, இப்படி தான் வளரணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு நீ வாங்கிக்கோ, ஆண்டவர்கிட்ட கேட்டால் உனக்கு கிடைக்கும் இப்படின்னு சொல்லி வளர்த்ததுனால என்கிட்ட எவ்வளோதான் பணம் இருந்தாலும் நான் போயிட்டு உடனே அதை எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். எதுவுமே நான் வாங்கினதா கிடையாது. பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், நான் ப்ரேயரில் வச்சுருவேன். ப்ரேயர் வச்சு, ஆண்டவரே உங்கள் சித்தமாக இருந்தால் எனக்கு தாங்கன்னு. நான் எதை கேட்குறேனோ அதை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாமல், எந்த தடங்களும் இல்லாமல் எனக்கு ஆண்டவர் கொடுப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்காக தான் இந்த அருமையான நாளில் சிலுவையில் மரித்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட ஜீவிக்கிறாங்க. இப்படியான ஒரு கடவுளுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? நான் ஒன்றுமே செய்யலை.
ஒன்றுமே செய்யலை, 100% ஒன்றுமே செய்யலை. இதுக்கு பிறகு செய்கிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ ஆண்டவருடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எங்கேயுமே எப்படி போனாலுமே. நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருக்கிறேன். போய் இறங்கும்போது எனக்கு இந்தியா மணியோ எதுவுமே இல்லை என்கிட்ட. சாரி, ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் எதுவுமே என்கிட்ட கிடையாது, இந்தியா மணி தான் இருக்குது. எனக்கு அங்கே போய்ட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில. ஏன்னா நான் போன டைம் வந்து ரொம்ப லேட் நைட், ஃப்ளைட் வேறு டிலே. என்னை பிக்கப் பண்ண வந்தவங்க போயிட்டாங்க. ஸோ நான் இப்போது அட்லைட்டில் சிட்னிலேருந்து நான் போகணும். எங்கே போகணும், பெர்த்துக்கு போகணும். வந்தவங்க போயிட்டாங்க. அதனால நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி இருந்து ஒருத்தர் வந்தார். அவர் பஸ், அங்கே உள்ள லோக்கல் பஸ். அவர் என்கிட்ட கேட்டார் எங்கே போகணும் அப்படின்னு. நான் சொன்னேன் இப்படி தான், இங்கே போகணும், இந்த இடத்துக்கு போகணும். பட் நான் வந்து டாலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணலை, எல்லாமே மணி சேஞ்ச் எல்லாம் க்ளோஸில் இருக்குது, எனக்கு எப்படி போகணும்னு தெரியலன்னு. பாருங்கள், அந்த இடத்துல கூட ஆண்டவர் அவர் மூலமாக இஸ் ஒன் பாஸ்டர். அவர் வந்து அங்கே வந்து டிரைவராக இருக்காங்க, அங்கே உள்ள அது என்ன சொல்கிறது டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு அவர் வந்து இதாக இருக்கார். அவர் என்ன ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போனார். ஸோ எங்கே போனாலுமே நமக்கு ஒரு துணையை, ஒரு ஆறுதலை, ஒரு தேற்றவாளனை ஆண்டவர் நம்ம அந்த இடத்துக்கு நம்மளுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. எங்கே போனாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. இஃப் யூ ஆர் அ ட்ரூ கிறிஸ்டியன்ஸ், நம்ம ஆண்டவரை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், எனக்கு வேறு யாருமே கிடையாதுன்னா, எந்த இடத்துக்கு போனாலுமே அங்கே வந்து உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கோர்ட்டில் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் கூட்டிகிட்டு போகாமல் தனியாக போய்ட்டு நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா உன் வலது பக்கம் 16,000 தூதர்கள், உனக்கு இடது பக்கம் 16,000 தூதர்களை உனக்கு அனுப்புவேன். நீ வந்து எதையுமே ஃபேஸ் பண்ணுன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு நம்ம ஃபேஸ் பண்ண போகல. சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன். யார்கிட்ட இருந்து கிருபை கிடச்சிச்சு தெரியுமா? ஜட்ஜுக்கிட்ட இருந்தே கிடச்சிது. ஜட்ஜ் என்கிட்ட கேட்டார், இப்படி இருக்கிறீங்க, உங்கள் ஸ்டாண்டர்ட் இப்படி இருக்குது, பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூட்ட வரலையா, அவங்க ஒய்ஃபை கூட்ட வரலையா, அவங்க அப்பா அம்மா வரலையா? நான் சொன்னேன் இல்லை ஃபாதருங்கிறேன். இல்லை சார், நான் யாரையும் கூட்டிகிட்டு வரல, நான் எதுவுமே பண்ணலையே, பயந்தா தானே நான் வரணும், கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு. அவர் சொன்னார், பிணைக்கு உங்களுக்கு வந்து சைன் பண்ணணும் 2 பேர். ஓகே ஃபைன், நான் உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுறேன், இதுலேருந்து நான் உங்களை ஃப்ரீ பண்ணுறேன், இந்த கேஸுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நான் உங்களை ஃப்ரீ ஆக்கிறேன் அப்படின்னு. ஸோ இது வந்து நான் ஒரு இடத்துல இருந்து தூரமான ஒரு இடத்துக்கு கிட்டத்தட்ட 10-12 hours ட்ராவல் பண்ணி போனால் தான் அந்த இடம் வரும். அந்த இடத்துல தான் நான் கோர்ட்டில் போய் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி காரியங்கள், பாம்பு பிளாஸ்ட், பயங்கர டெட்லி இன்சிடென்ட்ஸ், ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் இருந்து நான் வந்து எனக்கு ஆண்டவர் வந்து பயங்கரமாக அற்புதமாக விடுதலையாக்கி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறனால. நான் வேற ஒருத்தவங்கன்னா நம்மளுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் இப்போ எங்கே இருப்பேன், நான் செத்த இடத்துல புல்லு கூட முளைச்சிருக்கும், மரமே வளர்ந்துருக்கும், மரம் வளர்ந்து அது குட்டி போட்டு அது மரம் வளர்ந்துருக்கும். அந்த அளவுக்கு என் பாவங்களை எல்லாம் மன்னித்த ஒரு தேவனுக்கு உரியதான ஒரு அருமையான நாளில் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருந்து ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோங்கிறது மிக்க மகிழ்ச்சியான, ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஸோ தேங்க்ஸ் டு தி ஆல்மைட்டி, தேங்க்ஸ் டு மை ஹெவன்லி ஃபாதர், தேங்க்ஸ் டு மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், தேங்க்ஸ் டு மை மதர் மேரி. அருமையான ஒரு மகனை நம்மளுக்கு கொடுத்தாங்க. இப்போ எங்கள் அம்மானா, இப்போ நான் ஜீசஸாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மா பேரும் மேரி தான். என்னை போட்டு அடிக்கிறாங்கன்னா எங்கள் அம்மா துண்டக்கான துணியக்கான ஓடிடுவாங்க, ஐயோ நம்மளை பிடிச்சி அடுத்த போட்டு வெளுக்க போகிறான் அப்படின்னு. அந்த தாய், கன்னியான ஒரு தாய், கன்னி மரியாள் என்ன செய்கிறாங்க, மகனை, தான் ஈன்ற மகனை, பாவம் அறியாம ஈன்ற மகனை நமக்காக போட்டு ஒருத்தன் போட்டு கொடுமைப்படுத்த, ஒருத்தன் இல்லை 1000 பேர் 500 பேர் 100 பேர்கிட்ட நின்று கொடுமைப்படுத்தும் போது அழுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு தாய், அவங்களை நம்ம எப்போவுமே நினைவு கூற வேண்டியது நம்ம கட்டாயம், கடமை. வழிபடுறதுங்கிறது வந்து தப்பு, மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். ஷீ இஸ் ஆல்மைட்டி காட்ஸ் மதர். ஸோ நீங்கள் சேர்ச்சுக்கு போங்க, பாருங்கள், உங்கள் பாவங்க, நீங்கள் செஞ்ச பாவங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா அவர் மன்னிக்கிற தேவன், என் பாவத்தை மன்னித்த தேவன், ஈசாக்கின் பாவங்களை மன்னித்த தேவன், யாக்கோபின் பாவங்களை மன்னித்த தேவன், ஆபிரகாமின் பாவங்களை மன்னித்த தேவன், தானியேலின் பாவங்களை மன்னித்த தேவன், தாவீதின் பாவங்களை மன்னித்த தேவன், என் பாவங்களை மன்னித்த தேவன், என் முற்பிதாக்களின் பாவங்களை மன்னித்த தேவன், உங்கள் பாவங்களை மன்னிக்க சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறனால ஒரு பாவங்களை மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பாரு, புது லைஃபை இருந்து ஆரம்பிப்போம். சர்ச்சுக்கு போங்க, நானும் சர்ச்சு கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. டேக் கேர், பை பை. The pious women of Jerusalem, though quiet, unafraid to show their piety before impious men, yet saw only the suffering Jesus,
whom they loved. They did not seek the loving Lord. Jesus died on the cross by shedding precious blood. Sinless man died for the sinners. So on the second part of veneration of the Holy Cross, remember, Jesus died for me, for my family, for my children. Personally, you need to feel that the Lord Jesus, the Redeemer of the world, died for me. So in the second part, the third part, as you know, communion. The collections that we make on this first Friday is in the Holy Land. You know what's happening in Israel, the surrounding place, or Catholic Christians suffer in many ways. You will not food. That's why we are praying Good Friday, the collection. Your servants, for whom Christ your Son, by the shedding of his blood, established the Paschal mystery, who lives and reigns forever and ever. Please be seated for the readings. Our translations. A reading from the prophet Isaiah. Isaiah chapter 52 verses 13 to 53 verses 12. Behold, my servant shall act wisely. He shall be high and lifted up and shall be exalted. As many were astonished at you, his appearance was so marked beyond human semblance, and his form beyond that of the children of mankind, so shall he sprinkle many nations. Kings shall shut their mouth because of him, for that which he has not told them they see, and that which they have not heard they understand. Who has believed what he has heard from us, and to whom has the arm of the Lord been revealed? For he grew up before him like a young plant and like a root of dry ground. He had no form or majesty that we should look at him, and no beauty that we should desire him. He was despised and rejected by men, a man of sorrows and acquainted with grief, and as one from
whom men hide their faces, he was despised, and we esteemed him not. Surely he has borne of our griefs and carried our sorrows, yet we esteemed him stricken, smitten by God and afflicted. But he was pierced for our transgressions, he was crushed for our iniquities. Upon him was the chastisement that brought us peace, and with his wounds we are healed. All we like sheep have gone astray, we have turned everyone to his own way, and the Lord has led to him who was able to save him from death. And he was heard because of his reverence. Although he was a son, he learned obedience through what he suffered. And being